கன்னியாகுமரியில் 3 நாள் தியானத்திற்காக பிரதமர் மோடி வருகை தரும் நிலையில் திரும்பிய திசையெங்கும் கோபேக் மோடி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் வருகிற ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதையொட்டி இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகை தந்து கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தியானம் செய்ய உள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடி வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் வருகைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து நேற்றிரவு முதலே எக்ஸ் தளத்திலும் சமூக வலைதளங்களிலும் கோபேக் மோடி பதிவுகளை அதிகளவில் பகிர்ந்து வருகின்றனர். எக்ஸ் தளத்தில் கோபேக் மோடி ஹேஷ்டாக் முதலிடத்தில் இருந்து வருகிறது. இதற்கிடையே ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பூரி ஜெகநாதர் ஆலய கருவறை சாவி விவகாரத்தில் தமிழர்கள் குறித்து பிரதமர் மோடி அவதூறு பேசியதாகவும் தமிழ் மக்களை இழிவுபடுத்திவிட்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு அருகதை இல்லை என்றும் கூறி கன்னியாகுமரி முழுவதும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஹேமந்த் அண்ணாதுரை தரப்பில் திரும்பிய திசையெல்லாம் கோபேக் மோடி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மேலும் தனது வெறுப்பு பிரச்சாரங்களின் மூலம் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பிரதமர் மோடி மீறியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்திய தேர்தல் ஆணையம் தூக்கத்தில் உள்ளதாகவும் அந்த போஸ்டர்களில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருகை தரும் நிலையில் திரும்பிய திசையெங்கும் கோபேக் மோடி போஸ்டர்கள் தென்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.